எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகர ராசி அதிபதி சனி பகவானுடைய சார 4வது பாதம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது, ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் முடியுது. மகர ராசியில் பிறந்தவங்க வரக்கூடிய ஆடி மாதத்தில் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சாதிக்கிறதுக்கு உண்டான தருணம்னு சொல்லுவேனுங்க. சூரிய பகவானுடைய பார்வை ப்ளஸ் புதனுடைய பார்வை உங்கள் ராசியில் முழுமையாக படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் மட்டும்தானுங்க. யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. 1000 சங்கடம் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே 1000 சங்கடம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளார போகும்போது செருப்பு கழட்டி விடுற மாதிரி சங்கடங்கள் எல்லாமே வெளியே வச்சுட்டு உள்ளுக்கு போவாங்க. 1000 சங்கடங்கள் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிடணுன்ற எண்ணம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையவே உண்டு. தனக்கு தான் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். மனசாலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் இந்த காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. அப்பேற்பட்ட மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புதனாதித்ய யோகம் முழுமையாக வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதுவும் நமக்கு சாதகம்தான். எந்த வகையில் சார் சாதகம் அப்படின்னா, 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுய ராசி, அதாவது மகர ராசியாதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வக்கரத்தில் இருக்கிறார். இதுவே ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரத்தில் இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருக்காது. புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் அவர் வக்ரம் அடைஞ்சாலும் நமக்கு சாதகமாக இருக்காது. தன்னுடைய சுயசாரம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. எல்லாருமே மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வரணும், நல்ல வாழ்வாதாரம் இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது உண்டு. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, என்னுடைய உழைப்பு வெளிக்காட்டுறதுக்கான நேரத்தை மட்டும் அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கட்டும், நான் சம்பாரிச்சுக்கிறேன், என்னை கையை பிடிச்சி மற்றவங்க கூட்டிகிட்டெல்லாம் போக வேண்டாம், இதுதான் பாதை அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருந்தால் போதும். உண்மைக்கே இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ப்ராட் மைண்டு, படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலரெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா 5வது படிச்சிருந்திருப்பாங்க, வெறும் 5வது தான் படிச்சிருந்திருப்பானுங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை வெவ்வேறு, அதாவது ரொம்ப ப்ராட் மைண்டாக இருக்கும். ஒரு சிலர் 10வது படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட 10 பேர் வேலை செய்வாங்க. ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இந்த காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம பதிவுகளில் அதிகமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது. மற்றவங்களுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும். தகப்பன் சம்பாரித்த சொத்தாக இருந்தாலும் சரி, தாத்தன் சம்பாரித்த சொத்து பத்தாக இருந்தாலும் சரி, ஏன் தான் சம்பாரித்த சொத்து பத்து கூட தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு தாரவாத்துட்டு வந்த நண்பர்கள் எல்லாம் இந்த மகர ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சாமி. மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சாதகமாக இருக்குமா? தனஸ்தானத்தில் ராகு, தனகாரகனுடைய சாரத்தில் ராகு. தனஸ்தானம்னா நம்ம ராசிக்கு 2வது கட்டம், தனகாரகன்னா குரு.
தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். 326 டிகிரியில் இருக்கிறார். குரு பகவான் தனகாரகன். உங்கள் ராசிக்கு 6வது கட்டத்தில் மறைஞ்சே இருந்தாலும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால் மன நிம்மதி கொடுக்கும், மன அழுத்தம் நீங்கும், உழைப்பு உயர்வு ரெண்டுமே ஏற்படுத்தும். உழைப்புன்றது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்றது தான் உண்மை. அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதுபோக 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ராகு போல கொடுப்போரும் கிடையாது, கேது போல கெடுப்போரும் கிடையாதுன்ட்டு. அப்போ அந்த ராகு 2வது பாவகத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஆடி 31 நாள், ஒரு நாள் ஒரு பொழுது நம்மளுடைய சங்கடம் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துறாதா? பொதுவாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பொழுதில் நமக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி சாதித்தவங்க எல்லாமே ஒரு நேரத்தில் சம்பாதிக்கிற இடத்துல தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபாய் வருதுங்க, 30 லட்ச ரூபாய் வருதுங்க, நான் சாதிச்சு விட்டனுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. அந்த 1லிருந்து மேலே வரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரார்த்தம் தான் நேரம். நான் முதல்ல சொன்னேனுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஆடி மாதம் தரும். எந்த நேரத்தில் சார் தரும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை சூரிய பகவான் புனர்பூசம் சாரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் 3 நாள் இருப்பார், சாதகமாக இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. ஆயிலி நட்சத்திரத்தில் வரும்பொழுதும் உங்களுக்கு சிறப்பு. அப்போ ஆடி 3 தேதி வரைக்கும் 1, 2, 3 பெரிய வித்தியாசம் இருக்காது. வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் மாதம் பிறந்ததும் தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததும் தெரியாது. ஏதோ ஆவரேஜாக தான் இருக்கும். ஆவரேஜ் கூட இல்லைங்க, ஒன்றும் பெருசாக மாற்றமே இருக்காது. வியாழன் வெள்ளி சனி, ஞாயிற்றுக்கிழமைன்றது சூரிய பகவானுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய பகவான் சனியுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனியுடைய சாரத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும். ஆடி 4ஆம் தேதியிலிருந்து ஆடி 17ஆம் தேதி வரை. 18ஆம் தேதி போர்க்களம் முடியுது. அப்போ 17ஆம் தேதிக்குள்ளார நல்லது செய்திடும். 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரகதி, கருத்து வேறுபாடெல்லாம் சரிப்படுத்தும். முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீக்குவார். 5வது பாவகத்தில் சுக்கிரன் இருக்கார், 5வது பாவகத்துக்கு அதிபதி. பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார். பூர்வீக பாக பிரிவினை சரிப்படுத்துவார். ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ள போகும்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைகளுக்கு நாம் இடம் கொடுத்தாதான் அது தொந்தரவுகள் அதிகமாக வரும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நட்பு ரீதியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கடத்துலையோ நம்ம விழுந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. நல்லது செய்ய போய் கெட்டதில் போய் சிக்கிக்கிட்டேன் சார் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ல் இருப்பார்.
அப்போ அந்த செவ்வாவுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் அந்த 11வது பாவகத்தில் படும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பார். செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பார். இந்த நேர காலத்தில் அந்த சங்கடங்கள்லேருந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நான் என் முதலாளி கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, என் மனைவி கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிவிட்டேன், இது சரிப்படுத்துறதுக்கான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தா எனக்கு போதும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சரிங்களா? வேலை செய்கிற இடத்துலையோ கணவன் மனைவிக்குள்ளாரவோ இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவசரப்பட்டு பேசிவிட்டேனுங்க அப்படின்னா இந்த தருணங்களில் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 10 தேதிக்குள்ளார நம்ம தப்பை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்ச தப்பை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு சமாதானப்படுத்த பாருங்கள். ஐயா தெரியாமல் பேசிவிட்டனுங்க, பேசணுன்ற எண்ணத்தில் நான் பேசலை, ஏதோ அவசரப்பட்டு பேசிவிட்டனுங்க அப்படின்ற வார்த்தை நீங்கள் விட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு இது நல்லது நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லையா? சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஆத்திரப்படுறவருக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் இந்த தருணத்தில் சரியாகும். அதுபோக 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, 6ல் குரு இருக்கார், ஆனாலும் 2வது பாவகத்தை பார்க்கார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். ஏன் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேரத்தையும் தரதாங்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனாதித்ய யோகம் தான் நமக்கு ஹைலைட்டு. மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமே பார்த்திங்கன்னா இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ இந்த புதனாதித்ய யோகம் முழுமையாக நம்ம ராசி மேலே படுறதுனால வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வெளியூரில் வேலை செய்யலாம், வெளிநாட்டில் வேலை செய்யலாம், அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், அரசியலில் இருக்கலாம். உங்களுடைய தொழில் சார்ந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தருணம் வரக்கூடிய ஆடி மாதம். 8வது பாவகத்தில் கேது, எப்பயுமே ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் 6, 8, 12 இருக்கும்போது நல்லாவே வேலை செய்யும். ஏன் செவ்வாவே கூட நமக்கு சுபகிரகம்னால சொல்லிட முடியாது. அப்போ செவ்வாவும் கேதுவுடைய பார்வை, செவ்வாவும் கேதுவும் 8வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சாதகம் தானுங்க. விநாயகர் வழிபாடு நல்லா இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் வளர்கிறதுக்கும் ஏன் வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேணும். சந்தர்ப்பம் இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியுமா இல்லை சம்பாதிக்க முடியுமான்றதே நம்ம மற்றவங்களுக்கு உணர்த்த முடியும். இது உங்களுக்கான நேரம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரபஞ்சம், நான் மீண்டும் சொல்கிறேன், நமக்கு பாதையை தான் காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இது நல்ல நேரம். சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அமைச்சிக்கோங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.